கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தேவன் அருளிய அப்ப மினிஸ்ட்ரி மூலமாக உங்களோடு தொடர்பு கொள்வதிலும் இந்த மகிழ்ச்சி அடைகிறோம். இன்றைக்கும் இந்த நாளிலும் தேவன் நமக்கு கொடுக்கிற வார்த்தை யாக்கோபு 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். ஆகையால் தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான் என்று கர்த்தருடைய வார்த்தை கூறுகிறது. ஆம் பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து பிசாசுக்கு நாம் எதிர்த்து நிற்க வேண்டும். ஹல்லேலூயா. இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையிலே பிசாசுக்கு எதிர்த்து நிற்காமல் பிசாசுக்கு இடம் கொடுக்கிறார்கள். வேதம் சொல்கிறது, நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள், சூரியன் அஸ்தமிக்கிறதுக்கு முன்பாக உங்கள் எரிச்சல் தனிய கடுவது என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது. பிரியமானவர்களே, இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையிலே கோபப்பட்டு பாவத்திலே விழுந்து விடுகிறார்கள். கர்த்தருடைய பிள்ளைகள் நம்மை நாமே ஆராய்ந்து பார்க்க வேண்டும். கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள் என்று வசனம் சொல்கிறது. இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையிலே மாம்சத்தின் கிரியைகளுக்கு இடம் கொடுத்து கோபங்கள், வைராக்கியங்கள், பிரிவினைகள், சண்டைகள், இப்படிப்பட்ட காரியங்களுக்கு இடம் கொடுத்து பிசாசுக்கு இடம் கொடுக்கிறார்கள். கர்த்தருடைய பிள்ளைகள் நம்மை நாமே ஆராய்ந்து பார்க்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையிலே இருதயத்திலே கசப்பு இருக்கக்கூடாது, கோபம் இருக்கக்கூடாது, எந்த ஒரு தூசணமான காரியங்களும் துர்குணங்களும் நம்முடைய இருதயத்திலே இருக்கக்கூடாது. அப்படிப்பட்ட காரியங்கள் நம்மை விட்டு நீங்க வேண்டும். மற்றவர்களை மன்னிக்க நாம் ஆயத்தமாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. வேதம் சொல்கிறது, ஒருவருக்கொருவர் தயவாயும் மன உருக்கமாயும் இருந்து கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது. பிரியமானவர்களே, நாம் மற்றவர்களை மன்னிக்க அழைக்கப்பட்டு இருக்கிறோம். ஒருபோதும் சத்ருவானவனுக்கு இடம் கொடுக்க கூடாது. ஹல்லேலூயா. இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையிலே மற்றவர்களை மன்னிக்க முடியவில்லை. மற்றவர்கள் மீது கசப்பு, வெறுப்பு, வைராக்கியங்கள் இருக்கிறது. அதனாலே சத்ருவானவன் போராடுகிறான். இன்றைக்கு ஏன் அநேக குடும்பத்திலே சத்ருவின் போராட்டம்? ஏனென்றால் மற்றவர்களை மன்னிக்கவில்லை. யார் மீதாவது கசப்பு, வெறுப்பு, வைராக்கியங்கள், பகைகள், மாம்சத்தின் கிரியைகளுக்கு இடம் கொடுக்கக்கூடாது. அப்படிப்பட்ட காரியங்கள் நம்மை விட்டு நீங்க வேண்டும். ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையிலே ஒருபோதும் பரிசுத்த ஆவியை நாம் துக்கப்படுத்தக்கூடாது. இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையிலே இருதயத்தில் இப்படிப்பட்ட கசப்பான காரியங்களை வைத்து பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்தி கொண்டு இருக்கிறார்கள். கர்த்தருடைய பிள்ளைகள் நம்மை நாமே ஆராய்ந்து பார்க்க வேண்டும். நம் தேவனுக்கு பிரியமுள்ள ஒரு வாழ்க்கை வாழ்கிறோமா? தேவனுடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படுகிறோமா? உன்னை போல் பிறனியை நேசி என்றார். அன்பு பிறனுக்கு தீங்கு நினையாது. பிரியமானவர்களே, இன்றைக்கு நமக்குள்ளே ஆவிக்குரிய கனி இருக்கும் என்றால், அன்பு இருக்கும் என்றால் மற்றவர்களுக்கு தீங்கு நினைக்க மாட்டோம். இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையிலே மற்றவர்களுக்கு எப்படியாவது தீமை செய்ய வேண்டும் என்று பல காரியங்களிலே ஈடுபடுகிறார்கள். கர்த்தருடைய பிள்ளைகள் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். சத்ருவானவனுக்கு நாம் இடம் கொடுக்க கூடாது, பிசாசுக்கு இடம் கொடாமலும் இருங்கள் என்று வசனம் சொல்கிறது. இன்றைக்கு ஏன் நம்முடைய வாழ்க்கையிலே சத்துருக்களின் போராட்டம்? தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாததினாலே தேவன் நம்மை அன்பு கூற சொல்லி இருக்கிறார். உன்னை போல் பிறனை நேசி என்றார். அன்பு கூறும்போது சத்துருக்களை துரத்த முடியும். அன்பு கூறாமல் இருந்தோம் என்றால் சத்துருக்களை மேற்கொள்ள முடியாது. பிரியமானவர்களே, பிசாசுக்கு நாம் எதிர்த்து நிற்க அழைக்கப்பட்டு இருக்கிறோம். அப்பொழுது அவன் நம்மை விட்டு ஓடி போவான். இன்னைக்கு தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாததினாலே அநேக குடும்பங்களிலே சத்ருவானவன் பல பிரச்சனைகளையும் உபத்திரவங்களையும் கொண்டு வருகிறான், பலவீனங்களை கொண்டு வருகிறான், நஷ்டப்படுத்துகிறான். வேதம் சொல்லுகிறது, திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே என்றே வேறொன்றுக்கும் வரான் என்று. பிரியமானவர்களே, பிசாசாகிய திருடன் நம்முடைய வாழ்க்கையில் உள்ள நன்மைகளை திருடுவான், ஆசீர்வாதங்களை திருடுவான், சமாதானத்தை திருடுவான், சந்தோஷத்தை திருடுவான். நாம் அதற்கு ஒருபோது இடம் கொடுக்க கூடாது. ஹல்லேலூயா. வேதத்தில் நாம் வாசிக்கிறோம், 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 8, 9 ஆகிய வசனங்களிலே, தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் இருங்கள், விழித்திருங்கள், ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கெர்ச்சிக்கிற சிங்கம் போல் எவனை விழுங்கலாம் என்று வகை தேடி சுற்றி திரிகிறான் என்று வசனம் சொல்கிறது. விசுவாசத்திலே உறுதியாயிருந்து அவனுக்கு எதிர்த்து நில்லுங்கள் என்று கர்த்தருடைய வார்த்தை மிகவும் தெளிவாக கூறுகிறது. கர்த்தருடைய பிள்ளைகள் தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருக்க வேண்டும், விழித்திருந்து ஜெபிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். ஏனென்றால் நம்முடைய வாழ்க்கையிலே நமக்கு விரோதமாக எதிராளியாக பிசாசு நின்று கொண்டு இருக்கிறான். அவன் நம்முடைய வாழ்க்கையிலே கிரியை செய்ய இடம் கொடுக்க கூடாது. அவன் யாரை விழுங்கலாம் என்று வகை தேடி சுற்றி திரிகிறான். நம்முடைய வாழ்க்கையிலே ஒருபோதும் சத்ருவானவனுக்கு நாம் இடம் கொடுக்க கூடாது. ஹல்லேலூயா. தேவனுக்கு கீழ்ப்படிந்து பிசாசுக்கு நாம் எதிர்த்து நிற்போம், அப்பொழுது அவன் ஓடி போவான். பிரியமானவர்களே, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே
தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோமா? முதலாவது தேவ சமூகத்திலே நம்மை தாழ்த்துவோம், மனம் திரும்புவோம். கர்த்தர் நம்முடைய குடும்பத்தை உயர்த்துவார். கர்த்தருக்கு முன்பாக நம்மை தாழ்த்தும் போது, பாவி என்று உணர்ந்து நம்முடைய இருதயத்தை தேவ சமூகத்திலே ஊற்றும் போது கர்த்தர் நம்மை மன்னிக்கிறவராய் இருக்கிறார். தாழ்மை உள்ளவர்களுக்கு கிருபையை கொடுக்கிறவர். கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள், அப்பொழுது அவர் உங்களை உயர்த்துவார். ஹல்லேலூயா. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். நம்மை நாமே தேவ சமூகத்திலே தாழ்த்தி அர்ப்பணித்து ஜெபிப்போம். ஜெபம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, மெய் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. இந்த இரவு வேலைக்காக மெய் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாள் முழுவதும் எங்களை பத்திரமாய் பாதுகாத்து கொண்டீரே, அதற்காக ஸ்தோத்திரம். ஒவ்வொரு நாளும் கண்ணின்மணி போல எங்களை பாதுகாத்து கிருபையோடு, ஜீவனோடு, பலத்தோடு, சுகத்தோடு, ஆரோக்கியத்தோடு சகல ஆசீர்வாதங்களையும் நன்மையும் கொடுத்து எங்களை வைத்திருக்கிறீரே, மக்கு நன்றி அப்பா. நல்லவரே மெய் துதிக்கிறோம், வல்லவரே மெய் துதிக்கிறோம், மகிமை உள்ளவரே மெய் துதிக்கிறோம். நேற்றும் இன்றும் என்றும் மாறாத எங்கள் அன்பு நேசரே மெய் துதிக்கிறோம் அப்பா. ஜீவாதிபதி ஆனவரே மெய் துதிக்கிறோம். எங்களுக்காக ஜீவனையே கொடுத்தவரே மெய் துதிக்கிறோம். நல்ல மேய்ப்பனே மெய் துதிக்கிறோம் அப்பா. இப்பொழுது இணைந்திருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் இப்படி கரங்களிலே தாழ்த்துக்கிறோம். கர்த்ததாமே பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. பிள்ளைகள் என்னென்ன காரியங்களுக்காக காத்திருக்கிறார்களோ எல்லாவற்றிலும் நன்மை கட்டளையிடுங்கப்பா. யாரெல்லாம் வேலை இல்லாமல் கஷ்டப்படுகிறார்களோ பிள்ளைகள் படிப்புக்கேற்ற நல்ல வேலைகளை ஏற்படுத்தி கொடுங்க. வேலை காரியங்களில் உள்ள தடைகளை எல்லாம் நீக்கி போடுவீராக. எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் வேலைகள் செய்கிறார்களோ, வியாபாரங்கள் செய்கிறார்களோ, தொழில்கள் செய்கிறார்களோ எல்லாவற்றையும் ஆசீர்வதிங்க. கையின் பிரயாசங்களை பெருக பண்ணுங்க. கையின் பிரயாசங்கள் தேவையில்லா செலவுக்கோ, வீண் செலவுக்கோ, மருத்துவ செலவுக்கோ, வட்டின்னு சொல்லி போகாதபடிக்கு என் தேவன் ஆசீர்வதிப்பீராக. என் நன்மையினால் நிரப்புவீராக. எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் திக்கற்றவர்களாய் தனிமையோடு வாழ்கிறார்களோ, கணவரால் கைவிடப்பட்ட ஒரு நிலைமையிலே யாருமே இல்லாமல் கஷ்டப்படுகிறார்களோ என் தேவன் அவர்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. திக்கற்ற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நீரே தகப்பன். எல்லா தேவைகளையும் சந்திங்க. பொருளாதார தேவைகளை சந்திங்கப்பா, பண தேவைகளை சந்திங்க. குடும்பத்தில் உள்ள எல்லா காரியங்களையும் கர்த்தரே நிறைவேற்றி கொடுங்க. அப்படியே கரங்களில் அர்ப்பணிக்கிறோம். எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் திருமணமாகி நீண்ட நாட்களாக குழந்தை இல்லாமல் குழந்தைக்காக ஜெபிக்கிறார்களோ கர்த்தர் அந்த பிள்ளைகளை ஆசீர்வதிங்கப்பா. தடைகள் எல்லாவற்றையும் நீக்கி போடுவீராக. இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே தடைகள் முற்றிலுமாக நீக்கப்படுவதாக. ரீபா கபா ரஷாக்கா ரேகே தெனஹந்தோரோ ஷகதனமல ஹதுரபா ரீபா க ரஷாக்கா ராக்கா தூரி கரதரபலா. தடைகள் விலகுவதாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே. ரீபா கர ஷகா ரகா தூரி பா ரத ரபா லகதரபா. ஆவியானவரே நம்முடைய சமூகத்திலே பிள்ளைகளை அர்ப்பணிக்கிறோம். கர்த்தரே ஆசீர்வதிப்பீராக, பெருக பண்ணுவீராக. அண்ணாளுடைய ஜெபத்தை கேட்டு ஆசீர்வதித்தது போல பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்கப்பா. மற்றவர்களுக்கு முன்பாக வெட்கத்தோடு, அவமானத்தோடு, கண்ணீரோடு வாழாதபடிக்கு தலை நிமிர செய்யுங்க, உயர்த்துங்க, ஆசீர்வதிங்க. அப்படியே கரங்களிலே தாழ்த்துகிறோம். எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் கடன் பிரச்சனையிலே, உபத்திரவத்திலே, கண்ணீரோடு நிம்மதி இல்லாமல் வாழ்கிறார்களோ கர்த்தர் அந்த குடும்பங்களை சாந்திங்கப்பா. பிள்ளைகளை கடன் கொடுக்கிறவர்களாய் மாற்றுங்க. தரித்திர நிலைமைகள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால நீங்கி போகட்டும். கர்த்தர் அற்புதமாய் அதிசயமாய் நடத்துவீராக. உம்முடைய கரங்களிலே தாழ்த்துகிறோம். இந்த இரவு நேரத்தில் இன்பமான தூக்கத்தை கொடுங்கப்பா. சத்துரு கொண்டு வருகிற போராட்டங்கள், பிரச்சனைகள், மரண பயங்கள், இருளின் அதிகாரங்கள், ஆபத்துகள், நாச மோசங்கள், தீமைகள், விக்னங்கள் எல்லாவற்றுக்கும் விலக்கி எங்களை பாதுகாத்து கொள்ளுங்க. உடைய கரங்களிலே தாழ்த்துகிறோம். எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் கணவன் மனைவிக்கிடையே பிரிவினையோடு, பிரச்சனையோடு நிம்மதி இல்லாமல் வாழ்கிறார்களோ கர்த்தர் அந்த குடும்பத்தை சார்ந்தீங்க. பிரிவினையின் ஆவிகள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வெளியேறட்டும். கர்த்தர் அற்புதமாய் அதிசயமாக நடத்துங்கப்பா. சிலுவையில் சிந்திய இரத்தத்தினாலே எங்களுக்கு சமாதானத்தை உண்டாக்கியவர். ஒவ்வொரு குடும்பத்திலும் தெய்வீக சமாதானம் ஆளுகை செய்யட்டும். இப்படி நன்மையினால் நிரப்புங்க, ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள், அப்பொழுது அவர் உங்களை உயர்த்துவர் என்ற வசனத்தின்படி உமக்கு முன்பாக தாழ்த்துகிற, மனம் திரும்புகிற ஒவ்வொரு பிள்ளையும் நீர் உயர்த்த போற கிருபைக்காக உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. உம்முடைய கரங்களிலே தாழ்த்துகிறோம். அதிகாலையில இருந்து தேவ சமூகத்திலே காத்திருக்க எங்களுக்கு கிருபதாங்க. முற்றிலுமாக அர்ப்பணிக்கிறோம். எல்லா துதி, கனம், மகிமை எல்லாம் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.